என்னை அடுத்தவங்களுக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. அடுத்தவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, நான் என் வழியில் இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறதா, இல்லை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னோடய ஒட்டுமொத்த ஐடியாலஜி கேரக்டரே நான் மாற்றிக்கிறதா? இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை, அது நம்மளோட பர்சனல் லைஃபாக இருக்கிறப்போ. ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லைஃப், ஒரு புற வாழ்வு அப்படின்னு வந்துருச்சுன்னா, அங்கே நமக்கு பால் பாக்கெட் கொடுக்கறதுலேருந்து நமக்கு சம்பளம் போடுற வரைக்கும் செய்கிறது எல்லாமே அடுத்தவங்க தான். அந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் இருந்துட்டேன்னா எனக்கு தோல்வி தான் மிஞ்சும். டேல் கார்னிகி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சக்ஸஸ் 5% தான் உங்களுடைய திறமை, உங்களோட நாலேஜை பொறுத்து அமையுது. மீதி 95% நீங்கள் அடுத்தவங்களை எப்படி கையாளுறீங்க, அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா, அதை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக என் கேரக்டரே நான் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால், உங்களோட கேரக்டர் ஐடியாலஜியெல்லாம் நீங்கள் மாற்றிக்க வேணாம். ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்கிறது மூலியமாக அடுத்தவங்களுக்கு பிடித்த நபராக உங்களால் வர முடியும். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேல் கார்னிகியோட ஒரு புத்தகத்தை சொல்லி அந்த புத்தகம் என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த புத்தகம் வேறு எதுவும் இல்லை, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற இந்த புத்தகம் தான் டேல் கார்னிகி எழுதினது. இதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட சட்டுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் கையாளணும் அப்படின்னா, ஒரு நபர் கூட பழகணும் அப்படின்னா 3 ஃபண்டமெண்டல் டெக்னிக் அப்படின்றது இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ செஞ்சது தப்பு, நீ செய்கிறதுல தவறு இருக்குது, நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான், கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். நம்ம பொதுவாக என்ன மாதிரி ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நம்மளை ஒரு நபர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம முன்னேற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிலாசபி நமக்கு மட்டும்தானே தவிர அடுத்தவங்க மேலே இதே ஃபிலாசபியை நம்ம திணிக்கக்கூடாது. அப்போ ஒரு நபர் ஏதோ ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. அதற்கு பதிலாக அவரை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால கட்டாயம் அவர் மாற போகிறது கிடையாது. அவர் உங்களோட பர்சனல் லைஃப்பில் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தான் இருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் மாற்றுறதும் திருத்துறதும் உங்களோட வேலைன்றது கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் அவர் செய்கிறது தவறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் மேபி அது தவறாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, நான் கொஞ்சம் ஓப்பன் டைப், என் மனசில் பட்டதை நேராக சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுவோம். ஆனால் இதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு நபர் ஓப்பனாக பேசினா அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அது நம்மளை கட்டாயம் காயப்படுத்துது. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அவங்க மேலே அஃபண்ட் ஆகிறோம், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் மிகப்பெரிய தவறை பண்ணக்கூடிய நபர்கள் கூட யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறாங்களோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்க, ஒரு நியூஸ் சேனல் போய் மைக்கை நீட்டினதுன்னா நான் செஞ்சது எவ்வளவு சரி அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். மிகப்பெரிய தவறு, கொடூரமான தவறை பண்ணவங்க கூட அதை பண்ணிவிட்டு சில பேட்டிகளில் அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அவன் நைட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவன் செஞ்சதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான். ஒரு கொடூரமான மனுஷன் கொடூரமான தவறை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவன் செஞ்சது சரின்னு காரணம் சொல்கிறான்னா, நம்ம கூட இருக்கிற சாதாரண மனிதர்கள், நீங்கள் சாப்பிட கூப்பிட்டு வராமல் போனதோ, உங்கள் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் போனதோ, நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு லேட்டாக வந்ததோ அவ்வளோ பெரிய தவறு கிடையாது. அவங்கள்ட்ட இதெல்லாம் தவறுன்னு நீங்கள் அடித்து பேசுனீங்கன்னா கட்டாயம் அதை அவங்க நியாயப்படுத்துவாங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வரும், உங்களை அவங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாயிக் கோட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, அடுத்தவங்கள்ட்ட எப்போவுமே நம்ம அனுசரிப்போடவும் நம்மக்கிட்ட கடினத்தன்மையோடவும் இருக்கணும். நம்ம பொதுவாக அடுத்தவங்கள்ட்ட கடினத்தன்மையோடையும் நம்ம மேலே அனுசரித்தும் போயிட்டுருக்கோம். அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா நீ எப்படி இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். நம்ம ஒரு தவறு பண்ணிட்டா இது அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை, நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா, என்னோடய சூழல் என்ன தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறோம். இதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். நம்ம ஒரு தவறு பண்ணும்போது இந்த தவறை நம்ம திருத்திக்கிட்டு ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் அடுத்தவங்க ஒரு தவறு பண்ணால் அவங்களோட சூழல் தவறாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வேறு
ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு அனுசரித்து போகணும். அடுத்தவங்களை நம்மளால் மாற்ற முடியாது, நம்மளை தான் நம்மளால் மாற்ற முடியும். அதனால் எப்போவுமே அடுத்தவங்க பண்ணுற தவறை அனுசரித்துக்கிறது பெட்டர், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதே நேரத்தில் நமக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ரெண்டாவது, இப்படி அடுத்தவங்களை நம்ம குறை கூறவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதுக்கெடுத்தாலும் அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணுமா? அதுவும் நம்ம செய்யக்கூடாது. அளவுக்கு அதிகமான பாராட்டும் கிட்டத்தட்ட கிரிட்டிசிசம் மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நம்மளை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இவன் தொடர்ந்து நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு குரூப்பில் நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் இருக்கிற சில பேரை நம்ம கவனிச்சிருப்போம். நம்ம எந்த போஸ்ட் போட்டாலும் சூப்பர் சூப்பர்னு ஒரு ரிப்ளை மட்டும்தான் வரும். இப்படிப்பட்ட ரிப்ளை வரப்போ நமக்கு என்ன தோணும்? இவன் நம்ம போட்ட போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டான், ஃபோட்டோவை டவுன்லோட் கூட பண்ணியிருக்க மாட்டான், ஜஸ்ட் ஏதோ ஒன்று வந்திருக்கு ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணுமேன்றதுக்காக சூப்பர்னு மட்டும் போடுறான் அப்படின்னு நமக்கு தோணும். அதற்கு பதிலாக நம்மளோட பாராட்டு எப்படி இருக்கணும்னா அவ்வப்போது தான் இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக அதில் ஒரு உண்மைத்தன்மையும் ஒரு நேர்மையும் இருக்கணும். உண்மைத்தன்மையும் நேர்மையும் அப்படின்னா ஒரு நபர் ஏதோ ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அதை உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் உண்மையாக அவர் எதை நல்லா செஞ்சுருக்காரோ அதை நேர்மையாக அவர் செஞ்ச அளவுக்கு மட்டுமே பாராட்டுறது தான் உண்மையாக நேர்மையாக பாராட்டுறது. இப்படிப்பட்ட பாராட்டை அவ்வப்போது கொடுக்கணுமே தவிர எதுக்கெடுத்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மூணாவது முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக் என்ன மனிதர்களை கையாளுறதுல அப்படின்னா, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உங்கள் மீது ஒரு தேவையை உற்பத்தி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தேவைன்னா என்ன? நீங்கள் ஒரு கம்பெனியில் இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு தேவை இருக்குது. ஒரு எக்ஸல் உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும், ஒரு கேட்டையா உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கும் அவ்வப்போது சந்தேகம் கேட்டு தெளிவு பெறுறதுக்கான தேவை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கிறப்போ சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் யாரெல்லாம் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோம்? நமக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சவங்களை மட்டும் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஒரு உதவி கேட்டு அந்த உதவி பண்ணாமல் போயிட்டாரு அப்படின்னா அவங்க கெட்டவங்களாயிடுறாங்க. ஏன்னா எப்போவுமே யார் நல்லவங்கன்னு நமக்கு தோணும்னா நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க நல்லவங்க, நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க நல்லவங்க, அவங்க நமக்கு பிடித்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம மூளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இதே மாதிரி அடுத்தவங்களுக்குள்ளேயும் அவங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுடைய தேவையை யார் பூர்த்தி பண்ணுறாங்களோ யாருக்கிட்ட அவங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கோ அவங்கள நல்லவங்க மாதிரி அவங்க பார்ப்பாங்க, அவங்கள அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். அதனால உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை பாருங்கள். அந்த தேவைக்கான தீர்வை உங்ககிட்ட எப்போவுமே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ஹேண்ட்லிங் அப்படின்னு இவர் சொல்கிறார். முதல் விஷயம், எக்காரணத்தை கொண்டும் குறை கூறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு குறை கூறாமல் இருங்க. நேர்மையாக உண்மையாக பாராட்ட கற்றுக்கோங்க. மூணாவது, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களோட தேவை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த தேவைக்கான தீர்வை உங்கள் கூட எப்போவுமே வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் அடுத்தவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடித்த ஒரு நபர், இவன் ரொம்ப நல்லவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பர்சனலான கனெக்ட் வரணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? 6 விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். முதல்ல, அடுத்தவங்க மேலே நீங்கள் ஆர்வத்தை, அதுவும் உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாகணும். உண்மையான ஆர்வம்னா என்ன? அடுத்தவங்க அவங்களுடைய கதையை சொல்லும் பொழுது உண்மையாக காது கொடுத்து கேட்கணும். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்க குழந்தை என்ன செய்துன்றதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் இருக்கும். தொடர்ந்து அவங்கள பற்றின கேள்வியை அவங்கள்ட்ட அதிகமாக கேளுங்க. அவங்கள உண்மையாக நான் புரிஞ்சுக்கணும், அவங்களோட கதை எனக்கு உண்மையாக தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்கோங்க. அவங்க மேலே உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. ஜஸ்ட் அவங்க மேலே ஆர்வம் இருக்குன்றதுக்காக ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்க பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னே ஃபோன் பண்ணுறதோ இல்லை பாதியிலேயே டாப்பிக்கை மாற்றுறதோ தவறான விஷயம். அவங்கள முழுமையாக பேச விடணும், அவங்க மேலே ஆர்வத்தை காட்டணும். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனிதனாக பிறந்தா இது கட்டாயம் உங்களுக்கு தேவை. சைனாவில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, சிரிக்க தெரியாதவன் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை நீங்கள் கவர்ந்து இருக்கணும், உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல வைப் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்மைல் பண்ண உங்களுக்கு தெரியணும். எப்போ நம்ம ஸ்மைல் பண்ணுறோமோ அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக தெரியும். எப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வருவார். இதை தாண்டி எப்போ நம்ம ஸ்மைல் பண்ணுறோமோ அது அடுத்தவங்களுக்கு ஒரு சேஃபான உணர்வை, ஒரு ஃப்ரெண்ட்லியான உணர்வை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே இன்னொரு நபர் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனோட அர்த்தம் என்னன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? அதே எக்ஸ்ப்ரெஷனை சட்டிலாக நம்மளோட ஃபேஸில் நம்ம கொண்டு வருவோம். அப்படி நம்ம கொண்டு வரும்போது நம்ம தசைகள் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பிரெயின் அனலைஸ் பண்ணி அதை
எந்த மாதிரி எமோஷனுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கியிருக்கோன்றதை யோசித்து பார்க்கும். அதை வச்சு தான் அடுத்தவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றதே புரிஞ்சுக்கும். அப்போ ஒருத்தவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னா, ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாருன்றதை உங்கள் மூளை புரிஞ்சுக்கணுன்னா அதே ஸ்மைலை அது சட்டிலாக பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மைல்னால் வரக்கூடிய உணர்வை உணர்ந்தாகணும். அப்படி உணரும் போது அடுத்தவங்களோட ஸ்மைல் மூலியமாக உங்களோட மூளைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்கிறது கிடைக்கும். அதனால தான் யார் ஸ்மைல் பண்ணாலும் அவங்கள நமக்கு பிடிக்கும். ஜென்யூனான ஸ்மைல் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தால் அவங்கள கட்டாயம் நமக்கு பிடிக்கும். இதனால தான் சைனாவில் சொல்கிறாங்க, சிரிக்க தெரிலன்னா கடையே திறக்காதீங்க, ஏன்னா யாரும் உங்கள்கிட்ட பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜென்யூனான ஸ்மைலை கொடுக்க மறந்துடாதீங்க. மூணாவது, இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் பிடித்த ஒரு சத்தம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான சத்தம் அது. அந்த சத்தத்தை அடிக்கடி எழுப்ப உங்களுக்கு தெரியணும். அது எந்த சத்தம் அப்படின்னா ஒரு நபருடைய பெயர் தான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடித்த சத்தம் என்னென்னா அவங்களுடைய பெயர் தான். எப்போவுமே அடுத்தவங்களை அவங்க பெயரை சொல்லி கூப்பிட நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னோட பெயரை காப்பாற்றுற பிள்ளையாக இருக்கணும், என் பெயரை சீரழிச்சிட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதற்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பெயர் மேலே நமக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது. நம்மளுடைய பெயர் தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ யாரெல்லாம் நம்மளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒருவேளை சில நபர் மேலே மரியாதையோட அவரை சார்னு கூப்பிடலாம். அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னா தவறே கிடையாது. முன்னாடி அவரோட பேரை சொல்லி கூப்பிடுங்க, அவருக்கு கட்டாயம் உங்களை பிடிக்கும். முக்கியமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ப்ரோ, ஜி, டியூட் இப்படிலாம் கூப்பிடாதீங்க. யாரை கூப்பிடணுன்னாலும் அவங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், உங்களை கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது, காது கொடுத்து கேட்கும் திறனை நீங்கள் கட்டாயம் வளர்த்துக்கிட்டாகணும். நல்ல காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்குறதுனா என்ன, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இன்னொரு நபர் கூட உட்கார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு முடிவை எடுத்துகிட்டு பேச ஆரம்பிங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம பேச போகிறதுல 20% தான் நம்ம பேச போகிறோம். 80% அடுத்த நபரை பேச அனுமதிக்க போகிறோம். அவர் தான் 80% பேசணும் அப்படின்ற முடிவோடு பேச ஆரம்பிங்க. அடுத்தவங்களை பேச அனுமதிங்க. தொடர்ந்து அவங்க பேசும்போது நீங்கள் அமைதியாக அதை காது கொடுத்து கேட்டாலே உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்களை தேடி தேடி அவங்க வருவாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு துடிப்பாங்க. அடுத்தது, இப்படி பேசும்போது நான் எதை பற்றி பேசணும், எனக்கு பிடித்த விஷயங்களை பற்றிலாம் பேசணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபருக்கு எது பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சி அந்த டாப்பிக்லேயே பேசுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபருக்கு சினிமா தான் பிடிக்கும்னா சினிமாவை பற்றி பேசுங்க. இன்னொருத்தவருக்கு அரசியல் பிடிக்கும்னா அரசியல் பேசுங்க. இன்னொருத்தவருக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னா அதை பற்றி தான் பேசணும். ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு ஃபுட்பால் பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட நான் எப்படி ஃபுட்பால் பற்றி பேசுகிறது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு நபர் கூட நீங்கள் பேச போகிறீங்கன்னா வெறும் 20% தான் நீங்கள் பேச போகிறீங்க. அப்போது ஃபுட்பால் பற்றி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஃபுட்பால் பற்றின உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி மட்டும் கேளுங்க. சில சமயம் உங்களால் முடிஞ்சால் முன்கூட்டியே எதிர் நபருக்கு என்ன தெரியுன்ற என்ன பிடிக்குன்றது தெரிஞ்சிருந்தா முதல் நாள் நீங்கள் அவருக்கு பிடித்த விஷயத்தை பற்றி படிச்சுட்டு போகிறது கூட தவறு கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களை ஆப்ரஹாம் லிங்கனே செய்வாராம். நீங்கள் அப்படிலாம் செய்யணுன்ற கூட அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்குன்றதை கண்டுபிடிங்க, அதை பற்றின சந்தேகத்தை அவர்கிட்ட கேளுங்க. ஃபுட்பால் நீங்கள் எப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஃபுட்பாலில் ரூல்ஸ்லாம் எப்படி? ஒரு ஃபுட்பால் கேம் எவ்வளோ நேரம் ஓடும்? எந்தெந்த டிவியில் போடுவாங்க? எந்தெந்த மாதிரியான மேட்ச்லாம் இருக்குது? எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த பிளேயரை பிடிக்கும்? ஏன் அந்த பிளேயரை பிடிக்கும்? இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டாலே அவர் நிறைய பேசுவார். இப்படி அவருக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேச அனுமதிச்சு பாருங்கள், உங்களை கட்டாயம் அவருக்கு பிடிக்கும். உங்கள் கூடவே தான் அவர் இருப்பார். உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய 6வது விஷயம், கடைசி விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது, அவங்கள ஒரு முக்கியமான மனிதன் மாதிரி உணர வைங்க. முக்கியமான மனிதன் மாதிரி உணர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு காலமிக்க வேணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பாருங்கள். அவர் சொல்கிறத உண்மையாக ஆழமாக கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பாருங்கள். 5 விஷயத்தையும் அவர் முக்கியமான நபர் மாதிரி உணர்வார். அவர் முக்கியமான நபர் அப்படின்றத தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில் சொல்லுங்கள். அதற்கு சிம்பிளான வழி என்ன அப்படின்னா, அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது. அவர் சொல்கிற விஷயங்களுக்கு மரியாதை கொடுத்து கவனிக்கிறது. முடிஞ்சால் அவருக்கு ஒரு காஃபியோ ஃபுட்டோ நீங்கள் ஆஃபர் பண்ணுறது. இதை மரியாதையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் முக்கியம் வாய்ந்த நபர் மாதிரி உணர்வார். அப்படி உணர்ந்துட்டாருன்னா அது எங்கே நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு கிடைக்குதோ அங்கே தான் நம்ம தேடி தேடி போவோம். கட்டாயம் அவரும் உங்களை தேடி தேடி வருவார். அடுத்தவங்களுக்கு என்ன பிடித்தா மட்டும் போருமா? எனக்கு தேவையான ஒரு செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது எப்படி?
அவங்களுக்கு என்னை எல்லாம் பிடிச்சி கடைசியில் அவங்களுக்கு தேவையான செயலை மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது? எனக்கு தேவையான, எனக்கு அத்தியாவசியமான, எனக்கு பயன் தரக்கூடிய செயலை அடுத்தவங்க செய்கிறப்ப தான், எனக்கு சம்பள உயர்வை கொடுக்குறப்ப, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறப்ப, எனக்காக ஏதோ ஒரு செயலை அடுத்தவங்க செய்கிறப்ப தானே அவங்களோட இருக்கிற உறவுலேருந்து எனக்கு பெனிஃபிட்ன்றது கிடைக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு என்னை பிடிச்சா மட்டும் பத்தாது, அவங்கள எனக்கு தேவையான செயலை செய்ய வைக்கிறது எப்படி? இதுக்கும் நிறைய டிப்ஸை இந்த புத்தகத்தில் இவர் கொடுத்துருக்காரு. அதில் முதல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் அகராதிலேயே இருக்கக்கூடாது. இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப கொடூரமான வார்த்தை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது தான். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன மரியாதையை கொடுங்க. உதாரணத்துக்கு 2011 இந்தியா கப் அடிக்கிறப்போ கேப்டனாக இருந்தது சச்சின் டெண்டுல்கர் தான் அப்படின்னு ஒருத்தவர் சொன்னாருன்னா, நீங்கள் உடனடியாக நீ சொல்கிறது தப்பு, நான் வேணால் பெட் கட்டவா, இப்போவே கூகுளில் போட்டு பார்ப்போமா அப்படின்னு உங்களோட புத்திசாலித்தனத்தை அங்கே நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக, சச்சின் டெண்டுல்கரா, எனக்கு தோனி மாதிரி ஞாபகம் இருக்கே, எனக்கு தோனின்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இருங்க நம்ம ஒரு வாட்டி கூகுளில் போட்டு பார்ப்போம், எனக்கும் இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போட்டு பாருங்கள். தோனின்னு தான் வரும். அதற்கப்புறம் நீங்கள் சச்சின் நினச்சதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த சீசனில் சச்சின் ரொம்ப நல்லா விளையாடினார், எல்லாருமே சச்சினை பற்றி பேசினாங்க, அதனால நீங்கள் அந்த ஞாபகத்தில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அவரை அந்த ஆர்கியூமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு நபருடைய முகத்தை உடைக்காதீங்க, அவரை நோஸ் கட் பண்ணாதீங்க. அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரோட ஃபேஸ் வேல்யூவை பிரேக் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவருடைய ஃபேஸ் வேல்யூவை அந்த இடத்துல காப்பாற்றி விட்டுருங்க. காப்பாற்றி விடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்றும் தப்பு கிடையாது, நானும் அப்படி சில சமயம் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உதவும். சில சமயம் ஃபேக்டை பற்றி பேசாமல் ஒப்பீனியனை பற்றி நம்ம பேசுவோம். நான் உதாரணத்துக்கு பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு நபர் பணம் அவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் சொன்னதும் சரி கிடையாது, அவர் சொன்னதும் சரி கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட ஒப்பீனியனை தான் கொடுத்துருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம இப்படிப்பட்ட டாப்பிக்கை தான் அடுத்தவங்க கூட பேசுவோம். இந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம பேசுகிறப்போ தயவு செஞ்சு அதை ஆர்கியூமெண்ட்டாக மாற்றாதீங்க. அந்த மாதிரி இடத்துல அடுத்தவங்களோட ஒப்பீனியனை ரொம்ப மதிக்க கற்றுக்கோங்க. ஒருத்தவர் உங்கள்கிட்ட இருந்து மாறுபட்ட ஒரு ஒப்பீனியனை கொடுத்தாரு அப்படின்னா உடனடியாக, புதுசாக இருக்கே, நான் இவ்வளோ நாள் இப்படி யோசிச்சதே இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கே, இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஏன் வந்தது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், ஏன் பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது, எப்போலேருந்து இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது, எப்படி நீங்கள் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் அவங்க ஒப்பீனியனை மதிக்கிறீங்கன்றதை அவர் புரிஞ்சுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை கேட்டாலுமே அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்னென்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சொல்ல வேண்டிய, முடிஞ்சால் உடனடியாக சொல்லிடுற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது. சில சமயம் நம்ம சொன்னது தப்பாக இருக்கலாம். நம்ம சொல்லியிருப்போம் சச்சின் தான் இந்தியன் டீமோட கேப்டன் வேர்ல்டு கப் வாங்குறப்போ அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் இல்லை தோனி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிடுவார். சம்டைம் கொஞ்சம் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி கூட அவர் ப்ரூவ் பண்ணலாம். நீ சொன்னது தப்புன்னு சொல்லி சிரிக்க கூட செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆர்கியூமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆமாம் இல்லை நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சூழலில் நமக்கு உடனடியாக நான் சொன்னது தப்பு அப்படின்னு வராது. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொன்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் கிரிக்கெட்டில் எவ்வளவு பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம சொன்னது தப்புன்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்களை ஜெயிக்கிறதுக்கு நல்ல வழி என்னென்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு பண்ணுறப்போ. நான் உண்மையாக ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிட்டேன்னா, நான் சொன்னது தப்பு தான், நல்ல வேளை நீ எனக்கு சொன்ன, இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களை தானாகவே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறப்போ அந்த முடிவை அடுத்தவங்க எடுத்த மாதிரியான பிம்பத்தை உருவாக்க கற்றுக்கோங்க. எங்கெல்லாம் இது முடியுதோ அங்கெல்லாம் இதை நீங்கள் செய்யணும். எப்படி நான் அடுத்தவங்களை முடிவெடுக்க அலோவ் பண்ணுறது? சில சமயம் அடுத்தவங்க அவங்களுக்கு சாதகமான முடிவை தானே எடுப்பாங்க. எனக்கு சாதகமான ஒரு முடிவு வேணும் அப்படின்னா நான் தானே அங்கே எடுக்கணும். நான் அந்த முடிவு எடுத்து அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் தானே எனக்கு சாதகமானது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. முக்கால்வாசி நேரம் அடுத்தவங்களையே முடிவெடுக்க விட்டாலும் உங்களுக்கு சாதகமான விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, டைரெக்டாக அடுத்தவங்கள்ட்ட இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக 2-3 ஆப்ஷனை கொடுத்து இதில் எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி கேட்குறப்போ அந்த எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே வச்சுக்கோங்க. எப்போவுமே அதற்காக நமக்கு மட்டுமே சாதகமான விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது.
நமக்கும் அவங்களுக்கும் சாதகமான விஷயத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்க அதை தேர்ந்தெடுப்பாங்க. எப்போவுமே செல்ஃபிஷாகவும் இருக்கக்கூடாது. நாளைக்கு இதை செய்யலாமா அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷனை கொடுத்தா அவங்க எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதற்கு பதிலாக 2-3 ஆப்ஷனை கொடுத்து இந்த 3 ஆப்ஷனில் நாளைக்கு நம்ம எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்குது. அப்போ அந்த எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு சாதகமான ஒன்றா இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கான முடிவை எடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கிறப்போ நம்ம தான் இந்த முடிவெடுத்தோம் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக அந்த முடிவில் கவனமாகவும் இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை கேட்க போகிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நேரடியாக போய் இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்காக வேலை செய்கிற நபராக இருந்தால் கூட அவர் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார். உதாரணத்துக்கு நான் காலையில் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸில் எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அன்றைக்கி உன்னை மெயில் அனுப்ப சொன்னேன், அந்த மெயிலை நீ அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நேற்று சண்டே என்ன பண்ணேன், நேற்று எங்கெல்லாம் போனேன், இந்த படம் வந்துருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு பேசுங்க. அதுக்கப்புறம் ஆமாம் நேற்று ஒரு மெயில் அனுப்ப சொன்னோம்ல அதை நீ அனுப்பினியா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு உங்களை பிடிக்கும். அவர் மெயிலே அனுப்பலைனா கூட சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சின்சியராக அதை ஒத்துப்பார். சின்சியராக உடனடியாக அந்த மெயிலை பண்ணுவார். அதற்கு பதிலாக போன உடனே மெயில் அனுப்ப சொன்ன அனுப்பினியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். கட்டாயம் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார். கடமைக்கு அந்த வேலையை செய்வாரே தவிர பிடித்து அதை செய்ய மாட்டார். எப்போவுமே ஒரு வேலையை எனக்காக நீ செய் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ அங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே அந்த வேலையை அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். சண்டே நாளைக்கு வேலைக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சண்டே வரது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களால் அந்த கேட்கவே முடியும். ஒரு வேளை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சண்டே வேலைக்கு வரது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக போய் நாளைக்கு நீ சண்டேக்கு வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதில் இருக்கிற பெயின் உங்களுக்கு தெரியும். அதனால் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைப்பீங்க. நாளைக்கு கொஞ்சம் வேலைக்கு வர முடியுமா, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, என்னாலையும் வர முடியல, தப்பாக எடுத்துக்காதன்னு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீ நாளைக்கு வந்துரு, சண்டே வந்துரு, ஆனால் மண்டே கூட நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்வீங்க. ஸோ எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை கேட்கும் போது அந்த வேலை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்த்துட்டாலே அதை நம்ம உணர்ந்துட்டாலே அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம எப்படி பேசணும், என்ன ஆஃபர் பண்ணுன்றது நமக்கு தெரியும். தெளிவாக அதை நம்ம செய்வோம். இப்படி ஒரு வேலையை அடுத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ அங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் தேவை. அது என்னென்னா அடுத்தவங்களோட ஆசை என்ன, அவங்களோட ஐடியா என்ன அப்படின்றதுல சிம்பத்தியை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ சொன்ன அதே உதாரணம் தான். சண்டே நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிறப்போ அவனோட ஆசை என்ன, அவன் வரக்கூடாதுன்னு தான் நினப்பான், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பான். அப்போ அவனை நம்ம சண்டே வர சொல்கிறது தப்புன்றது நமக்கு தெரியும். முதல்ல அடுத்தவங்களோட ஆசை என்ன, அவங்களுடைய ஐடியா என்னன்றதை பார்த்து உணர்வு ரீதியாக அதை புரிஞ்சுக்கிட்டாகணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான வேலையை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் வாங்க முடியும். அப்படி பண்ணும்போது தான் அடுத்தவங்களுக்கு எதை கொடுத்தா இந்த வேலையை உங்களுக்கு செய்வாங்க, எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு டிப்ஸை சொல்கிறாரு, கொஞ்சம் தந்திரமான விஷயம். அது என்னென்னா அடுத்தவங்களை சேலஞ்ச் பண்ணுறது. அதாவது இதை உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறது. இதை நீ பண்ணினா உனக்கு நான் இந்த பரிசு தரேன் அப்படின்னு சொல்கிறது. அதை ஒரு போட்டியாக மாற்றுறது. எந்தெந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கான போட்டியாக உங்களால் மாற்ற முடியுமோ அப்படி மாற்றினீங்கன்னா அவங்க அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கணும். உங்களுக்காக ஒரு நபர் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கு இருக்கிறதுலையே சிம்பிளான ஒரு வழி இருக்குது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான வழி. உண்மையாக நோபல் காசோட நீங்கள் அவர்கிட்ட பேசணும். உண்மையாக அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் அவரை ஒரு செயலை செய்ய சொல்கிறீங்க, அது உங்களுக்கு மட்டும் சுயநலம் இல்லாமல் அவருக்கும் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் 2 பேரை தாண்டி ஒரு நோபல் காசு இருக்குது, அதுதான் சரியான செயல் அப்படின்னா கட்டாயம் அதை அவரை செய்வார். ஸோ முதல்ல இதுதான் அடிப்படை. ஒரு செயலை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட செய்ய சொல்கிறீங்க, எனக்காக இதை நீ செய்யணும் சொல்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும், அவருக்கு பெனிஃபிட் இருக்கணும், அதை தாண்டி மற்ற நபர்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், அது சரியான செயலாக இருக்கணும். இந்த நோபல் காஸ் அப்படின்றது நீங்கள் கேட்குற செயலில் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பயன்படுத்தி கூட உங்களால் அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு வேலையை வாங்க முடியும். அப்படி வாங்குறது மட்டும்தான் சரியான செயலும் கூட. அடுத்தவங்களை கையாளுறப்போ நான் என்னெல்லாம் செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும், நான் சொல்கிறத அடுத்தவங்க செய்யணுன்னா நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் எப்போது நீங்கள் இன்னொரு மனிதர் கூட பழக ஆரம்பிக்கிறீங்களோ, இன்னொரு மனிதனை கையாள ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும் நீங்கள் ஒரு லீடர் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு டைட்டில் தேவையில்லை, ஒரு பதவி தேவையில்லை. சக மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்காக அவர் சில வேலையை செய்கிறாரு, அவருக்காக சில வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே அங்கே நீங்கள் ஒரு லீடர் ஆகிட்டீங்க. அப்போது தலைமைத்துவ பண்புன்றது உங்களுக்கு தேவை. மனிதர்களை கையாளுறப்போ எப்படி ஒரு தலைவனாக அதை நான் கையாளுறது, எப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதை நான் கையாளுறது,
அதுக்கு சில டிப்ஸை கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நபரும் இந்த விஷயங்களை கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டாகணும். இதில் முதல்ல நம்ம சில சமயம் அடுத்தவங்கள்ட்ட குறை கூற வேண்டிய நிலைமையிலே இருப்போம். முக்கியமாக நம்ம ஒரு தலைமைத்துவ பண்போடு இருக்கிறப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாமலே இருக்க முடியாது. சில சமயம் குறை சொல்லி தான் ஆகணுன்ற தேவையில் இருப்போம். எப்படி குறை சொல்கிறது? குறை சொல்லணும், ஆனால் அதே நேரத்தில் அவர் அஃபண்ட் ஆகிடக்கூடாது. அதை நேர்மையாக அவர் எடுத்துக்கணும். அதை அவரோட முன்னேற்றத்துக்காக அவர் எடுத்துக்கணும். எந்த வழியில் குறை சொல்லலாம்? முதல்ல குறை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாராட்டிட்டு குறை சொல்லுங்கள். நீ நேற்று பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் இந்த ஒரு மாற்றத்தை நீ பண்ணினா அது இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கட்டாயம் நீங்கள் சொன்னதை பற்றி அவர் யோசித்து பார்ப்பார். குறை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாராட்டிட்டு உண்மையான நேர்மையான பாராட்டுதலை கொடுத்துட்டு அதற்கப்புறம் சின்ன குறையை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கட்டாயம் அடுத்தவங்க ஏற்றிப்பாங்க. முக்கியமாக அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்கிறப்போ அந்த குறையை இன்டைரக்டாக நம்ம சொல்ல கற்றுக்கணும். இன்டைரக்டாக குறை சொல்கிறதுனா என்ன? ஒருத்தவர் ஒரு புத்தகத்தை எழுதி காட்டுறாரு. அந்த புத்தகத்தை நம்ம படித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்றுமே எனக்கு புரியல, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த ஒரு சாப்டர் மட்டும் எனக்கு புரியல, இது கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்ல அப்படின்னு கேட்டு பாருங்கள். எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அவருக்கு புரிஞ்சிடும், ஓ நம்ம புரியுற மாதிரி எழுதலை போல், இல்லை புரியுற மாதிரி நான் சொல்லலை போல் அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லலை, அப்போ நீங்கள் உடனடியாக ரொம்ப குழப்புற அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு புரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் நானே மேபி புரிய வைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழப்பாதடா அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு நான் இக்னோர் பண்ணிவிட்டு போவேன். ஸோ யூஸ்வலாக இன்னொரு நபர்கிட்ட குறை சொல்கிறப்போ அந்த குறையை இன்டைரக்டாக சொல்லி பழகுங்க. கட்டாயம் அவங்களுக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுப்பாங்க. அடுத்தது குறை சொல்கிறப்போ இந்த தவறை நானுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட குறையை சொன்னீங்கன்னா கட்டாயம் அதை அவங்க பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவர் ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி எடுத்துகிட்டு வராரு, அதில் ஏதோ ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை பார்த்துட்டு இந்த வார்த்தையை கூட உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா, போய் கரெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த வார்த்தையில் நீ தப்பு பண்ணியிருக்க பார், இதையும் நான் எப்போவுமே இதே வார்த்தையில் தான் தப்பு பண்ணுவேன், ஒரு 10 தடவையாவது இந்த வார்த்தையை நான் தப்பாக எழுதியிருப்பேன், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப டிக்ஷனரி பார்த்து இப்போ இந்த வார்த்தை தப்பு பண்ணுறதே கிடையாது, இந்த வார்த்தை எங்கே இருந்தாலும் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு நான் கவனிச்சிருவேன், அதனால தான் நீ தப்பாக எழுதுனதை கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது, இதை நீ கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் பெருசாக அஃபண்ட் ஆக மாட்டார். ஓ எனக்கு முன்னாடி இருக்கிற நபருமே இதே தவிர பண்ணவர் தானே அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துப்பார். அந்த வார்த்தையை மட்டும் கரெக்ட் பண்ணாமல் மற்ற எல்லா வார்த்தையும் கண்டிப்பாக அவர் செக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை முழுமையாக இன்னொரு தடவை படித்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருப்பார். கண்டிப்பாக திரும்ப அதே வார்த்தையை அவர் தவறு பண்ணவே மாட்டார் அப்படின்றதும் உறுதியாகிடும். அடுத்த குறை சொல்கிறப்போ அதை ஒரு குறையாக சொல்லாமல் கேள்வியாக கேட்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். இந்த வாரமும் திரும்ப நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கூப்பிடுறப்ப லாஸ்ட் வீக் தானே போய் அவ்வளோ செலவு பண்ணோம், உனக்கு பணத்தோட அருமையே தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட் வீக் நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம், இந்த வாரம் வேணும்னா ஓடிடியில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இப்படி கேள்வியாக வைக்கிறப்போ அடுத்தவங்களோட முகத்தை நீங்கள் உடைக்க மாட்டீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போவுமே அடுத்தவங்களோட ஃபேஸை சேவ் பண்ண பாருங்கள். அடுத்தது இதுதான், குறை சொல்கிறப்ப எப்போவுமே இதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அடுத்தவங்களோட ஃபேஸை நோஸ் கட் பண்ணக்கூடாது, ஃபேஸை உடைய விடக்கூடாது. எப்போவுமே ஒரு லீடர்னால் குறை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. அப்போது வேறு என்னெல்லாம் செய்யணும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க சின்ன சின்ன நல்ல செயல்கள் செய்யும் போது அதை சின்ன சின்னதாக பாராட்டவும் நமக்கு தெரியணும். ஒருத்தவர் காலைல சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அவரை பார்த்தோன்னே ஏய் நீங்கள் காலைல சீக்கிரமாக எந்திரிச்சிட்டியா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதை பார்த்தும் பார்க்காம போகாதீங்க. சில சமயம் அதை பார்த்துட்டு வேறு யார்கிட்டையோ போய் பாராட்டாதீங்க. அவர்கிட்டயே அந்த சின்ன நல்ல செயல் செய்கிறப்போ அதை பாராட்ட கற்றுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு அவங்கள பற்றியே யோசித்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது ஒரு நபர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட சொல்லுங்கள், இது ஒன்றை இருக்கிற நல்ல குணம் அப்படின்னு. அப்படி சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப அவர் அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு உன்கிட்ட ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு நல்ல லீடர் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். அதற்கப்புறம் உண்மையாகவே ஒரு நல்ல லீடர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பார். ஒரு செயல்லையும் தலைமைத்துவ பண்பை காட்டுவார். நீ ரொம்ப அன்பான மனிதனாக இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு உண்மையாக அன்பே இல்லாத ஒரு நபராக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை வளர்த்துப்பார். இப்படி அடுத்தவங்க அவங்கள பற்றியே சிந்தித்து சந்தோஷப்படுறதுக்கான சில ரெப்புடேஷனை நீங்களாக உருவாக்கி கொடுங்க. ஒரு சின்ன நல்ல குணத்தை பார்த்தா இது ஒன்றை இருக்கிற நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு நகருங்க. அவங்களே அந்த குணத்தை இன்னும் நல்லா வளர்த்துப்பாங்க. இது எல்லாமே இருக்கட்டும், இங்கே நான் சொன்ன எல்லா விஷயமும் அடுத்தவங்களை ஏதோ ஒரு வழியில் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு தோணியிருக்கலாம்.
ஆனால் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது, நீங்கள் உண்மையாக மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அப்போ உண்மையாக நம்ம உள்ளே இருந்து நல்லவனாக இருந்தால், நம்மளோட நோக்கம் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அடுத்தவங்க அதுக்கு ஒத்துழைப்பாங்க. இல்லை, நான் என்னோடய நோக்கத்தை தவறாக தான் வச்சுப்பேன், அடுத்தவங்களை ஏமாற்றி எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னா, ஒரு நபரை ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் ஏமாற்ற முடியும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க, ஒரு ஏமாந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் அதே மாதிரி உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார். அப்போது உண்மையாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மனிதர்களை பயன்படுத்திக்க தெரியணும். ஆனால் உண்மையாக மனிதர்களை வெற்றி அடைகிற அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா உங்களோட நோக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போது ஜென்ரலான சில நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதையுமே டேல் கார்னகி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதில் ரொம்ப ரொம்ப அழகான சில முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே இன்னொரு நபரை தோற்கடிச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு மனிதனுடைய தோல்வி மூலியமாக எனக்கு வெற்றி கிடைக்கணும், இன்னொரு நபருக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது, இங்கே இருக்கிற மொத்தமும் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட மனநிலையை முழுமையாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு செயலை நீங்கள் இன்னொரு நபர் கூட சேர்ந்து செய்ய போகிறீங்க, ஒரு மனிதரை கையாண்டு ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயல் மூலியமாக உங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. அந்த செயலிருந்து எனக்கும் அந்த செயலை செய்யக்கூடிய இன்னொரு நபருக்கும் எப்படி சமமான பெனிஃபிட் கிடைக்கும், சமமான ஒரு வின் கிடைக்கும் அப்படின்றத யோசிங்க. வின் வின் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட சிந்தனையாக இருக்கணும். உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்குது அப்படின்னா அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. என்றைக்குமே இன்னொரு நபருக்கும் எனக்கும் சேர்ந்ததில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது, சில சமயம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கவும் கற்றுக்கோங்க. இங்கே எனக்கு மட்டுமே வெற்றி கிடைச்சா அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். சில சமயம் அடுத்தவங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும், அந்த செயலை நம்ம செய்யலாமா? கட்டாயம் செய்யலாம். அவ்வப்போது அந்த செயலை செய்கிறதுக்கான மனநிலையை வளர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஆனால் இன்னொரு நபருக்கு அதுலேருந்து நல்ல பெனிஃபிட் வரும். அந்த சமயத்தில் அந்த செயலை அவருக்காக செஞ்சு கொடுங்க. சில சமயம் நமக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, இல்லை நமக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடையாது, ஆனால் அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னா அந்த செயலை செய்கிறதுல தப்பு கிடையாது. அதை கட்டாயம் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் கூட இருக்கிற நபர்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்களை உயர்த்தணும், உங்களை வெற்றியடைய வைக்கணுன்றதுக்காக அவங்களும் பல செயல்களை செய்வாங்க. அடுத்தது, அடிக்கடி நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சால் கூட நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறதுனா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ற மாதிரி கிடையாது. நன்றின்றதை உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லணும். உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி உணர்வை நம்ம காட்டணும். உண்மையாக நன்றி உணர்வை காட்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தடவை உதவி பண்ணார்னா அந்த நன்றி உணர்வை பார்த்து மறுபடியும் உதவி பண்ண வருவார். நீங்கள் நன்றி உணர்வே இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மறுபடியும் உதவி கிடைக்காது. அப்போ வெற்றியை நோக்கி நீங்கள் போகவும் முடியாது. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இன்னொரு நபரை பற்றி புறம் பேசாதீங்க. இந்த காசிப் அப்படின்றத தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு நபரை பற்றி நான் தவறாக பேசவே மாட்டேன் அப்படின்ற முடிவில் இருங்க. முக்கியமாக அவர் இல்லாத இடத்துல அவரை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற முடிவில் நீங்கள் இருக்கணும். எப்போ நம்ம காசிப் பண்ணுறோமோ அங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட சேர்ந்து யாரெல்லாம் காசிப் பண்ணுறாங்களோ அவங்க கட்டாயம் நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றியும் காசிப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ நீங்களும் காசிப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட்டத்தில் இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுகிறத தவிர்த்துருங்க. சில சமயம் காசிப் பண்ணுறது குட். எப்பன்னா அடுத்தவங்களை பற்றி நல்ல விஷயத்தை நீங்கள் பேசணும். ஒரு நபர் என் கூட இல்லை அப்படின்னா அவரை பற்றி நான் பேச போகிறேன்ற முடிவு எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல அவர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. என் கூட இல்லாத ஒரு நபரை பற்றி நான் தவறான விஷயங்களில் அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை பேசவே மாட்டேன்ற ஒரு முடிவெடுங்க. கட்டாயம் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு அப்பப்போ சந்தேகம் அப்படின்ற பரிசை கொடுங்க. ஒருத்தவங்களை பார்த்து நான் சந்தேகப்படுறது தப்பு தானே, நான் சந்தேகப்படக்கூடாது, அப்புறம் எப்படி இந்த சந்தேகப்படுறத பரிசுன்னு நான் சொல்கிறேன்? சந்தேகம் சில சமயம் பரிசாக இருக்கும். எப்போனா அது நல்ல சந்தேகமாக இருக்கிறப்போ. ஒருத்தவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்ற செய்தி உங்கள் காதுக்கு வருது. அப்போது நீ தப்பு பண்ணிட்டியாமே அப்படின்னு அவர்கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலாக அங்கே சந்தேகம் அப்படின்ற ஒரு பரிசை கொடுங்க. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ அப்படி பண்ணுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது, நீ அப்படி பண்ணியா அப்படின்னு கேட்டு பாருங்கள்.
ஒருவேளை உண்மையாகவே அவர் தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் இப்படி கேட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தப்பே பண்ணாமல் இருப்பார். இப்படி அவ்வப்போது அடுத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சந்தேகன்ற பரிசை கொடுங்க. நீ அப்படி பண்ணுற ஆள் இல்லையே, நீ அப்படி பண்ணுவன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பாருங்கள். அவர் பண்ணியிருந்தா கூட இதுக்கப்புறம் அவர் பண்ண மாட்டார். ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நபராக அவர் மாறிடுவார். இதுலேயே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன அந்த விஷயம்தான், அந்த ஸ்டாய் கோட் தான். அடுத்தவங்கள்ட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்களை தவறு செய்ய அனுமதிங்க. உங்கள் கூட இருக்கிற நபர் அவ்வப்போது தவறு செய்ய தான் செய்வாங்க. அவங்கள்ட்ட நீ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பர்ஃபெக்ஷனை உங்ககிட்ட கூட நீங்கள் அவ்வப்போது எதிர்பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ஷன்றது தவறு தான். பட் நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் லீனியண்ட்டாக கொஞ்சம் அனுசரித்து போங்க. நீங்கள் தவறு செய்கிறப்போ இதை நான் கட்டாயம் சரி செஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு யோசிங்க. அடுத்தவங்க தவறு செய்கிறப்போ மனிதன் தவறு செய்கிறது இயல்பு தான் அப்படின்னு கொஞ்சம் இலகிய மனசோடு அவங்கள்ட்ட நடந்துக்கோங்க. இப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக, நீங்கள் கொடுத்த வாக்கை என்றைக்குமே தவறக்கூடாது. ஒரு ப்ராமிஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராமிஸை முடிஞ்ச அளவுக்கு நான் பிரேக் பண்ணவே கூடாது. சில சமயம் ஒரு ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாமல் நம்மளால் போயிடலாம். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் சில சமயம் போகலாம். அது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ் தான். ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னதே மறந்து நமக்கு பெனிஃபிட் வேணும்னு ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாதீங்க. உண்மையாக ஜென்யூனாக உங்களால் ஒரு சத்தியத்தை காப்பாற்ற முடியலன்னா அதுவுமே சத்தியத்தை காப்பாற்றினதுக்கு நிகர் தான். அதை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பரவாயில்ல, பாவம், உண்மையாக இவரால் இதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அதை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வேலை ஆகணுன்றதுக்காக ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு அந்த வேலை ஆனதுக்கப்புறம் நம்மளோட பார்வையை மாற்றிக்கிறது ஈஸியாக அடுத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதை எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது. ஒரு பெனிஃபிட்டுக்காக நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். உண்மையாகவே ஜென்யூனாக உங்களால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போனதுன்னா அங்கே பிரச்சனை கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு தானாகவே புரியும். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவங்களோட வெற்றியை ஜென்யூனாக செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வெற்றி அடைகிறாங்க, ரொம்ப மேலே மேலே போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஜென்யூனாக சந்தோஷப்பட்டீங்க, அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு ஜென்யூன்னஸ் இருந்ததுன்னா அதை பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். அப்படியே அடுத்தவங்களோட வெற்றிக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க உண்மையாக மனமார்ந்து அப்படின்னா அதை பார்க்குற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். உங்களோட வெற்றிக்காக அவங்க உழைக்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது ஒரு புது வகையான முயற்சின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் புத்தகத்தை சம்மரி பண்ணி ஒரு பெரிய வீடியோ போடுறேன். இப்போது அந்த வீடியோவோடு அந்த புத்தகத்தை நிறுத்தாமல் அதில் உண்மையாக நான் கற்றுக்கிட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னு புல்லட் பாயிண்ட் மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. புத்தகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு அது பிடிக்கும். இல்லை அதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்றதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சம்மரி மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் புக் சம்மரின்றதும் தனியாக வரும். இந்த மாதிரி அதிலிருந்து டேக்அவே என்ன அப்படின்ற அந்த வீடியோஸும் நான் போடலாமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.